இருக்க போறோமோ தெரியவில்லை. இந்த ரமதான் இன்னும் குறிப்பிட்ட ஒரு 10 நாட்கள், இன்னும் 10 நாட்களோ 9 நாட்களோ இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது பெருமக்களே. இதில் எம் பாவங்களை மன்னிக்கப்படவில்லை என்று இருந்தால் பெருமக்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சாபத்துக்கு ஆளாகிவிடுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. சஹாபா பெருமக்களுடைய தக்வா எப்படி இருந்து தெரியுமா? பெருசாலாம் பெரிய ஒரு நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவரெல்லாம் தேடத்தவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்து கொண்டு ஒரு 15 வயசு 16 வயசு இளமான் பச்சை பாலகன் சொல்லுவோம், ஒரு வாலிப வயசு எத்தக்கூடிய தருணம். அவருடைய வேலை என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் அவருடைய வேலை. ஸல்லல்லாஹு ஏதாச்சும் செய்திகள் சொல்ல சொன்னா அங்க போய்தான் மத்த கண்டு சொல்லிட்டு வருவாங்க. இப்படியான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஸஅதபத்து பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 15 வயசு. நம்மளுக்கு 64 வயசாயும் 54 வயசு, இன்னும் மௌத்துடைய ஞாபகம் வரல. தலையில வெள்ளமுடி டை அடிச்சு நெய்சால மறைச்சு விடுறது. நான் இன்னமும் பொடியன் தான், நம்மளுக்கு இன்னும் வயசு இருக்கு, நம்மளுக்கு இன்னமும் காலம் இருக்கு என்பதாக நினைத்துக் கொண்டு இன்னமும் டை அடித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமக்களே. அருமைக்குரிய சகோதரிகளை, ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் கண்ணீராக தாரை தாரையாக வடிக்கக்கூடிய நிலைமை அருமைக்குரிய பெருமக்கள். உண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமையா ஒரு செய்தியை சொல்லி அனுப்புவாங்க இல்லையா? இந்த முறை ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியிடம் சொல்லிட்டு வாங்க இந்த தோழரிடம் செல்கிறார். செல்கின்ற தருணத்தில் ஒரு பிறவையால் சுத்தப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்தை தற்செயலாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே காற்று தருணத்தில் வீசுகிறது. அந்த பிடவை அவ்வாறே அவிழ்கிறது. அவ்வளவு பனி நாடும் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டார்கள். அன்று பார்த்த அந்த 15 வயசுக்குள்ளோட தக்குவாவை நான் சொல்றேன். 40 45 இல்ல 15 வயசு பிள்ளையை பற்றி சொல்றேன். சொன்னதுதான் காணம், தாமதம். அந்த சஹாபி அந்த இடத்தில் இல்லை, சஹாபியை காணவில்லை. சுமாராக 40 நாட்களாகியும் அந்த சஹாபியை காணவில்லை. செய்தி சொல்ல போனவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஆள் தானே, பிள்ளையோட சேர்ந்து விளையாடிட்டு அப்படி இப்படி பேசிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் கவனிக்கல. ஒரு நாள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40வது கட்டம் 40 நாள்கள் கழிகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யுக்ரியுக சலாம், உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான் நாயகமே. உங்கள் உம்மத்திலிருந்து ஒருவர் நரகத்தை விட்டும் அவனுடைய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறார். இம்மலை அடிவாரத்திலிருந்து அழுது கொண்ட வண்ணமாக ஒருவர் பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருக்கிறார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களையும் கூப்பிட்டு இந்த தோல் இந்த மலையில இருக்கிறார், கொண்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இந்த தருணத்தில் ஒரு ஆட்டு மேய்ஞ்சிட்டு ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார். மக்காவுக்கு மதீனாவுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. அப்படியான அடையாளங்களை சொல்லி இப்படியான ஒரு வாலிபரை கண்டீங்களா இந்த மலையடிவாரத்துல அப்படின்னு சொல்றது அந்த பத்தியில அந்த மனுஷன் சொல்றார், ஆடு மேய்ச்சி வந்த ஆம் கண்டோம். இரவின் நடுப்பகுதியில் அந்த இளைஞர் இந்த மலையை விட்டு இறங்கி வருவார். வருங்கிற சந்தர்ப்பத்தில் யா லைத ரூஹி யா லைத கபில்த ரூஹி பில் அர்வாஹ் வஜஸதி பில் அஜ்சாத், ரப்பே எத்தனைய ரூஹ்களை நீ கைப்பற்றுகிறாய், எத்தனையோ உடல்களை எத்தனையோ உடம்புகளை நீ கைப்பற்றுகிறாய் ரப்பே, இந்த அடியானுடைய என்னுடைய ரூஹை நீ கைப்பற்ற கூடாதா, என்னுடைய இந்த உடம்பை நீ கைப்பற்றிக் கொள்ள கூடாதா என்று அழுத வண்ணமாக அந்த தோழர் வந்து செல்வார் என்பதாக சொல்கின்ற தருணத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மலையடிவாரத்துக்கு செல்கிறார்கள். அங்கு அழுத வண்ணம் இருக்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள். போய் சொன்னார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு தூரமாக்கியது என்ன? ஏன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க விருப்பம் இல்லை, எங்க இருக்கிறீர்கள், ஏன் இங்க வந்து இருக்கிறீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் என்னுடைய பாவம் என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு தூரமாக்கி விட்டது என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இதை விட பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களோட பாவத்தை விட அல்லாஹ் செஞ்ச அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மிக அளப்பரியது என்று நீங்கள் அறிய மாட்டீர்களா தாலபாவே என்று வாதாட்டம் வர இயலாண்டே நிற்கிறாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வர இயலாது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னால் பார்க்க முடியாது என்று அந்த 15 வயசு பாலகர் பேசி விடுகிறார். ஒரு மாதிரி உமரில் தோல் அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவ போறத முன்னாடி சொல்றாங்க, நான் வந்தானாக இருந்தால்
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் என்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறே செய்வோம் என்று கூட்டிட்டு போறாங்க. இக்காமத் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார்கள். உடனே சென்ற சஹாபிகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மற்ற சஹாபியின் சஃபிலே சேர்ந்து கொள்கிறார்கள். ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 15 வயசுக்குள்ள பின்னால சப்பு கடைசியா வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராத்தை ஓத ஆரம்பிக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை கேட்டு அந்த சஹாபி உடனே மயங்கி விழுகிறார்கள். சலாம் எல்லாம் கொடுத்தது பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அனுப்பிய 2 தோழர்களும் வந்திருக்கிறாங்க. எங்க தாலிபா யா தாலிபா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த சத்தம் எங்கேயோ இருந்து ஒரு பலகீனமான குரல் கேட்கிறது. லப்பைக் யா ரசூலல்லாஹ், லப்பைக் யா ரசூலல்லாஹ், இதோ நான் இருக்கிறேன் நாயகமே. பக்கத்துல கொண்டு வரப்படுது. தலபா, என்னை விட்டு தூரமாக்கிறேன், என்னை விட்டு உலதுவால் இவ்வளவு நாள் மறைந்திருந்தீர்கள், எங்கு சென்றீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில், யா ரசூலல்லாஹ், நான் செய்த பாவம் யா ரசூலல்லாஹ், நான் பாவி யா ரசூலல்லாஹ். ஆறுதல் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மகபிரத்து உங்களுக்கு தெரியாத தாலபா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவனை அனைத்தையும் விட ஷிர்க்கை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதாக வாக்கு தந்திருக்கிறான். அது உங்களுக்கு தெரியாதா? தம்பி ஆயிலமு யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவம் அதை விட பெருசு நாயகமே, அதை விட பெரியது நாயகமே. யதார்த்தமாக பார்க்கப்பட்ட பார்வை செஞ்ச பாவம் என்ன? குளிக்க கூட அந்த இட போற டைம்ல பார்த்த 15 வயசுக்குள்ள இதான் நடந்த செய்தி. இப்படியான சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 7 நாட்களா கடுமையான காய்ச்சல், அழுது 40 நாள் அழுது அந்த சஹாபி தொடர்ந்து அழுது கொண்டிருந்த காரணத்தினால் உடல் பலகீனம் அடைந்து கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது. செய்தி வருகிறது, யா ரசூலல்லாஹ், தாலிபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இவ்வாறுதான் நோயுற்று பலகீனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். அங்கு பேத்து பார்த்தால் ஒரு கசக்கி போட்ட ஒரு புடவையை ஒரு மூலையில போட்டா எப்படி கசங்கி இருக்குமோ அதே போன்ற ஒரு மூலையில் சுருங்கி கொண்டிருக்கிறார்கள். தாலிபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி சென்று தனது மடியிலே தாலிபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலையை தூக்கி வைக்கிறார்கள், தலையை எடுக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் மடியில் தூக்கி வைக்க அந்த சிறுவர் தாலிபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையை எடுக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் தாலிபா, என்ன நடந்தது? என் மடியை விட்டு உங்கள் தலையை எடுப்பதற்குரிய காரணம் என்ன? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் மடியில தலையை வைக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படியான ஒரு பாக்கியத்து கிடைச்சும் கூட அந்த தோழர் மடியிலிருந்து தலை எடுக்கிறார். காரணம் கேட்டபோது அந்த 15 வயசு பிள்ளை சொன்னிச்சு. 15 வயது அந்த பாலகர் பதில் கொடுத்தார், யா ரசூலல்லாஹ், இந்த பாவியுடைய தலை உங்களுடைய உன்னதமான மடியில் இருப்பதற்கு தகுதி கிடையாது நாயகமே. நான் பாவி யா ரசூலல்லாஹ், என் தலையை உங்கள் முபாரக்கான மடியில் வைப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னார். அந்த 15 வயது பாலகர் தாலிபா ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருந்தால் பெருமக்களே, எந்த அளவு அந்த தக்வா, எந்த அளவு அல்லாஹ்வுடைய இறையச்சம், எந்த அளவு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக அந்த சின்ன வயதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்தி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் தூக்கி வைத்த மக ஆறுதல் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களை மன்னித்து விட்டான் என்பதாக சொல்லுகின்ற தருணத்தில் அவர்கள் ஆறுதல் அடைந்தவர்களாக அவ்வாறே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே தனது ரூஹும் பிரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது கையினால் குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து ஜனாசாவை தூக்கி சுமந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலால் நடந்து போகும் இல்லையா? நெருக்கடி இறந்த முன் விரலால் நடந்து போகும் இல்லையா? இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய பாதை இல்லை, விரலால நடந்து போறாங்க. சஹாபாக்கள் கிட்ட, நாயகமே, பாதை விசாலமாக இருக்கிறது நாயகமே, காரணம் என்ன இவ்வாறு நடந்து வருவதற்குரிய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
உங்களுடைய ஜனாசாவுக்காக வானத்தில் இருக்கின்ற மலாயிகாமார்கள் வந்து இறக்கையை விரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னால் நடக்க முடியவில்லை, அதன் காரணத்தினால் தான் நான் இவ்வாறு நடக்கிறேன் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுப்பார்களாக இருந்தால், பெருமக்களே, அசால்ட்டாக சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறேன், அசால்ட்டாக இன்னொரு மனைவியை கேவலமான முறையில் பார்க்கிறோம், கேவலமான ஹராத்தை அனுதினமும் பார்த்து கொண்டு தொழுகை இல்லாமல் நிம்மதியான முறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறோமே. பெருமக்களே, இந்த தக்வா எமக்கு எப்ப வர இருக்கிறது? யதார்த்தமாக பார்த்த பார்வைக்கு இந்த அச்சம், இந்த பயம், உயிரே போகும் தருணம் ஏற்படுமாக இருந்தால், ரமலானில் கூட இன்னும் நாம் மகத்துவப்படுத்தவில்லையே, ரமலானை கூட கண்ணியப்படுத்தவில்லையே, ரமலானிலும் தொழுகை இல்லையே, ரமலானிலும் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கவில்லையே, ரமலானில் நோன்பு இல்லையே பெருமக்களே, ரமலானில் ஜும்மா இல்லையே பெருமக்களே. இதை விட ஒரு கல்சேதம் இங்கு இருக்க போகிறது. எப்போது தக்வாவை அடைந்திருக்கிறோம்? 15 வயசு பிள்ளையுடைய நிலைமை இவ்வாறாக இருக்கும் இருந்தால், நாம் உயிர் புரியும் வரைக்கும் அழுதாலும் நாம் செய்த பாவத்துக்கு ஈடாகுமா என்பது சந்தேகம் தான் பெருமக்களே. எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறோம்? இந்த நிலைமையில் எத்தனை காலங்கள் வாழப் போகிறோம்? சிந்திக்க கடமைப்பட்டவராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.